சேனலில் வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நான் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி தண்ணி கொதிச்சு வரும்போது அதில் நம்ம பாசிப்பயிறு, ஏன்னா கூட்டு பண்ணுறோம் இல்லையா, பாசிப்பயிரை கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காயில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது, அதாவது மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட விஷயங்களை வெளியேற்றி டீடாக்சிஃபை பண்ணோம், அழுக்குகள்லாம் வெளியேற்றத்துக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். வாரத்தில் 2 நாள் வெள்ளை பூசணிக்காய் உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. நான் பச்சை பயிரை ஆட் பண்ணிட்டேன். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். பாதி வெந்த பிறகு பூசணிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பாதி வெந்திருக்கா, 3/4 பதம் வெந்த பிறகு பூசணிக்காயை தோல் நீக்கிட்டு கொஞ்சம் சீடோடையே இருந்தால் கூட பரவாயில்லன்னு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மெடிசினல் வேல்யூ அதிகம் வெள்ளை பூசணிக்காய்க்கு. நீங்கள் இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிடும்போது உடல் வெப்பநிலையும் உடல் சூடு அதிகமாக இருக்கிறது குறையும், உடம்புல இருக்க அழுக்குகளை வெளியேற்றும். வாரத்துக்கு 2 நாள் நம்ம சாப்பிடும்போது உணவில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு கொஞ்சமாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூசணிக்காயிலே தண்ணி விடும். நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி இதை வேக விடுறேன். இது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் தான் கூட்டுனா யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன் சட்டியில். இப்போ கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ண பிறகு நான் கூட்டு பண்ணும்போது எப்போவுமே மிளகு தட்டி போட்டு ஆட் பண்ணுவேன், அதனால் மிளகும் தட்டி போட்டுக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ தாளிப்புக்காக கொஞ்சம் வரமிளகாவும் மிளகும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், நான் மிளகு தட்டி போட்டிருக்கேன். வரமிளகாய் கிள்ளி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தான் நான் கூட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் கூட்டில் ஆனியன் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அது உங்களுடைய விருப்பம். பட் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகமும் மிளகும் தான் இந்த கூட்டுக்குரிய நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த மிளகை தட்டி போட்டுக்கோங்க. ஜீரகத்தையும் நல்லா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்துட்டு இப்போ நம்ம பூசணிக்காவும் அந்த பச்சை பயிரும் வெந்துட்டுருக்கு இல்லையா, அதோடு இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிட்டு கூட்டுக்கு ஒரு தாளிப்பு, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கூட்டு வெந்துட்டுருக்கட்டும், நம்ம இந்த தாளிப்பை கொண்டு போய் அதோடு சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு, தெரியுதுங்களா? இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பும் நம்ம தாளிப்பையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணலை. உங்ககிட்ட தேங்காய் இருந்தால் விரும்புவீங்க அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் இந்த டெசக்கேட்டட் கோகோனட்னு சொல்லுவோம் இல்லையா, கொப்பரை தேங்காய், அதை கூட துருவி வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஆயில் ரொம்ப உடம்புக்கு நல்லது, மூட்டு வலிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய். கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கூட்டு நல்லா வெந்து தாளிப்போட நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அருமையான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.